வணக்கம் அன்பர்களே. பெரும் வெற்றியை ஆம் ஆத்மி கட்சி புதுதில்லியில் பதிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு இமாலய சரிவை பாஜக அரசியல் ரீதியாக சந்தித்திருக்கிறது. ஆம் நண்பர்களே, தில்லியில் நடைபெற்ற ஜனநாயகத்தை காப்பாற்றும் நோக்கில் மற்றும் கல்வியின் சமச்சீரை, அதாவது எல்லா சாமானிய மாணவர்களும் அடைய வேண்டும், உயரிய கல்வியை அடைவதற்கு தடையாக இருந்த நீட் தேர்வு விடாத்தால் கசிவை தடுத்து நிறுத்த கோரிய மோடி அரசை கண்டித்தும் இதனை பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறி நாடெங்கும் நடைபெற்றது. போராட்டத்தை ஒடுக்க காவல்துறை கையில் எடுத்த அணுகுமுறை மிருகத்தனமாக இருந்தது நண்பர்களே. இரும்பு ஆணி பொருத்தப்பட்ட லத்திகள், ரப்பர் குண்டுகளை மாணவர்கள் மீது பிரயோகிக்கப்பட்டது. ஏதோ ஒரு தீவிரவாத கும்பலை நசுக்குவது போன்று ஒரு மாபெரும் அராஜகத்தை காவல்துறை மோடி அரசின் விருப்பத்துடன் செய்தது. மேலும் மாணவிகளை இரக்கமின்றி காவல்துறை நடத்திய தாக்குதல்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டது என்றே கூறலாம். இருப்பினும் மாணவ செல்வங்கள் நிலை குலையாமல் உறுதியுடன் நின்று இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளனர். இந்த வெற்றி மாணவர்களின் வெற்றி மட்டுமல்ல, ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றியும் கூட. எப்படி கூறுகின்றோம் என்றால், இந்த போராட்டத்தை திரு சோனம் வாங்சுக் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. உண்ணாவிரத போராட்டமாக, அறப்போராட்டமாக எடுக்கப்பட்டது. திரு வாங்சுக்கை சீனாவின் கைக்கூலி என்று, மற்றவர் தேசத்தின் விரோதி என்று எல்லா கட்டுக்கதைகளையும் சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பி பார்த்தது இந்த கொடுமைக்கார பாஜக ஆட்சி. இருந்தும் மாணவர்களின் உறுதியான போராட்டத்தால் நிலைகுலைந்து போன பாஜக தன்னுடைய கல்வி அமைச்சர் கடைசி ராஜினாமா செய்ய வைத்தது. இது மாணவர்களின் கல்வி அடிப்படையில் பெரும் வெற்றி என்றாலும் கடந்த 13 ஆண்டு காலமாக பாஜகவின் தொடர் வெற்றி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மோடியின் பிம்பம் முழுமையாக உடைக்கப்பட்டு விட்டது. இந்த பாஜகவின் முழுமையான தோல்விக்கு நம் ஆம் ஆத்மி கட்சியும் நம் அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் காரணம். இந்த போராட்டம் ஆரம்பத்தது முதல் இறுதி வரை இதற்காக முழுமையான ஆதரவை பதிவு செய்தது ஆம் ஆத்மி கட்சி. பிற கட்சிகள் போராட்டத்தை பற்றிய கருத்துக்கள் வேண்டுமானால் சற்று சாதகமாக தந்தார்களே தவிர, ஆம் ஆத்மி கட்சி போன்று முழுமையாக மாணவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கவில்லை. ஆம் ஆத்மி கட்சி இந்த போராட்டத்தில் மாணவர்களுடன் கை கோர்த்ததுதான் பாஜகவை மண்டியிடச் செய்தது. மேலும் எதற்குமே அசைந்து கொடுக்காத ஹிட்லரின் மறு வடிவமான மோடி அதிர வைத்து அவரை மாணவர்கள் முன்பு மண்டி போட வைத்தது ஆம் ஆத்மி கட்சி. நண்பர்களே, இது சாதாரண வெற்றி அல்ல. நம் கட்சிக்கும் நாட்டிற்கும் தேசத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. 13 ஆண்டுகளுக்கு பின் தேசத்தில் மீண்டும் ஜனநாயகம் துளுக்க ஆரம்பித்துள்ளது. 13 ஆண்டு காலமாக குழியில் கிடந்த ஜனநாயகம் இந்த போராட்டத்தின் மூலம் எடுத்து உட்கார்ந்துள்ளது என்றால் அதற்கு ஆம் ஆத்மியும் நம் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் காரணமாகும். இந்த வெற்றியை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டியது நம் கட்சியின் முக்கியமான பொறுப்பாகும். எனவே அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இதை மக்களிடம் எடுத்துச் சென்று நம் ஆம் ஆத்மி கட்சி பலப்படுத்துவோம் என்று தயவு செய்து இந்த வெற்றியை மக்களிடம் கொண்டு செல்ல ஆம் ஆத்மி கட்சி தலைமையகம் பிரியப்படுகின்றது. நிர்வாகிகள் அனைவரும் இதனை செய்து தருமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றது. நன்றி.